சகோதர சகோதரிகளுக்கு மங்கையர் சங்கத்தின் சார்பாக வணக்கங்க. லாங் கேப்க்கு அப்புறம் வந்திருக்கிறேன். நிறைய சகோதரர்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து அவங்களுடைய சந்தேகத்தை வந்து கேட்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. அதுக்கு உண்டான பதிலை வந்து நான் அப்பப்போ பார்த்தேன்னா நான் கொடுத்துட்றேங்க. இன்றைக்கி வீடியோவில் யாருமே இது வரைக்கும் சொல்லாத ஒரு சீக்ரெட்டான உரத்தை பற்றி தான் சொல்ல போகிறேங்க. நம்ம நர்சரியில் பார்க்குறப்ப சின்ன ஒரு க்ரோ பேக் மாதிரி சின்னதாக வச்சுருப்பாங்க. ஆனால் நிறைய பூக்கள் அதில் இருக்குங்க. அதே செடி நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சா சுத்தமாக பூக்களே வராது. அது என்ன உரம்னா நம்ம கெமிக்கல் உரம் அவங்க கொடுப்பாங்க, அவங்க கொண்டு வந்து போடுவோம். செடிகள் கொஞ்ச நாளைக்கு வரும், அதுக்கப்புறம் பட்டு போயிடும். இப்படி தான் நடக்குங்க. ஆனால் இயற்கை உரத்துலேயே நிறைய இருக்குங்க. ஆனால் யாருமே சொல்ல மாட்டாங்க இந்த அளவுக்கு பூக்கள் வரும் அப்படின்னு. அந்த உரத்தை பற்றி தான் சொல்கிறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இயற்கையான ஒரு உரம், அவ்வளோ ஒரு அருமையான உரம். ஆனால் அந்த உரத்தை கொடுக்குற முன்னாடி எப்போவுமே நம்ம மண்ணெல்லாம் நல்லா கிளறி விட்டுணுங்க. களைச்செடி எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா ரோஜா செடிங்கிறது ஒரு சென்சிட்டிவான செடி. இதில் வந்து நைட்ரஜன், அதாவது பொட்டாசியம்மு, சுண்ணாம்பு சத்து, மெக்னீஷியம், எல்லா வித சத்துக்களும் இருக்கணுங்க. நம்ம உடம்புக்கு நம்ம எப்படி எல்லா வித சத்துக்கள் இருக்கிற மாதிரி பார்க்கணுமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு செடிகளுக்கும் கொடுக்கணுங்க. எல்லா வித சத்துக்களும். மண் பார்த்திங்கன்னா இப்போ கையில் எடுத்து அப்படியே நல்லா பொல பொலன்னு உதிரணுங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு லூஸான இருக்கணும், ஹார்டாக இருக்கக்கூடாதுங்க. இதுக்கு வந்து சூரிய வெளிச்சம், மெயினாக அந்த தண்ணி நம்ம கொடுக்கறது எல்லாமே சரி விகிதத்தில் இருக்கணுங்க. மண் கலவையிலிருந்து அப்போ தான் நம்மளுக்கு பூக்கள் நிறையா கொடுக்கும். அதே மாதிரி உரமும் நம்ம நல்ல சத்துக்கள் இருக்கிற மாதிரி கொடுக்கணும். அந்த விதத்தில் இன்றைக்கி யாருமே சொல்லாத ஒரு சீக்ரெட்டான உரம் இதுதாங்க. இது என்ன தெரியுதுங்களா? இதுதான் முருங்கை பிசின். முருங்கை மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய பிசினுங்க. இது நாட்டு மருந்து கடையிலெல்லாம் கிடைக்கும். அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. இது நம்ம உடம்புக்கு நம்ம சாப்பிடலாம். ஒரு தங்க பசுப்பன்னு சொல்லுவாங்க. இந்த செடிகளை குடிக்கிறதுனால நிறைய பயன்கள் இருக்குதுங்க. அதோட கால்சியம், இந்த முட்டை கால்சியம், அயன், இது வந்து நிறைய அயன் கண்டென்ட் இருக்குதுங்க. அதுக்காக நம்ம டைரெக்டாக கொடுத்தோம்னா அது வந்து செடி வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு லேட் ஆகும். அதுக்காக கால்சியம் சத்து இருக்கிற மாதிரி சேர்ந்து தான் நான் கொடுத்துருக்கேன். இதில் என்னென்ன பொருள் சேர்த்திருக்கேன்னு பார்க்கலாங்க. இப்படி தான் இருக்கும் முருங்கை அந்த பிசின் வந்து நம்ம எப்படி பாதாம் பிசின் சாப்பிட்றோமோ அது மாதிரி தான். இது ஒரு 15 மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டேங்க. ஊற போட்டிருக்கிறேன். 15 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்படி தான் ஊறி இருக்கும். நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை அப்படியே மிக்சியில் அடிச்சிக்கலாம். ஏன்னா கட்டி மாதிரி தான் இருக்குங்க. நிறையா நீர்ச்சத்து நிறையா இருக்குங்க. எப்படி வந்து நம்ம வந்து பாதாம் பிசினெலாம் சாப்பிட்டா ஒரு ஸ்கின்னு க்ளோ கொடுக்குதோ, எவ்வளோ சத்துக்கள் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு இருக்குதோ அதே மாதிரி தான் இதில் நிறைய வித சத்துக்கள் இருக்குதுங்க. இதில் நிறைய நைட்ரஜன் சத்து, காப்பர், அந்த மாதிரியெல்லாம் நிறைய பொட்டாசியம் சத்தெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ அதோட நான் வந்து கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக துவரம்பருப்பு எடுத்துருக்கேங்க. வெந்தயம், துவரம்பருப்பு, கடுகு, அதுக்கப்புறமா இதில் டீத்தூள். நல்லா அந்த கலர் வந்து பூக்கள் வந்து நல்லா டார்க்காக வரும், மெயினாக பெருசாக வருங்க. எல்லாமே முதல்ல பொடியாக வந்து அரைச்சிக்க போகிறேன். இது எல்லாமே நல்லா க்ரோத்து கொடுக்குங்க செடிக்கு. மெயினாக நுண்ணுயிர் பெருக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். மண் வந்து வளமாகும், வேர்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும். அதுக்காக தான் இதெல்லாம் கொடுக்கறது. இதில் எல்லா வித சத்துக்கள் இருக்கிற மாதிரி நம்ம செடிகளுக்கு கொடுத்தோம்னா தான் நிறைய க்ரோத்து, பூக்கள் வந்து நல்லா வருங்க. இப்போ அதோடையே நான் ஊற வச்சுருந்த அந்த முருங்கை மரத்தோட பிசினை சேர்த்திக்கிறேங்க. முருங்கை மரம்னு எடுத்துட்டா இலை, காய், பூ, வேர் வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குங்க. அதே விதத்தில் தான் இந்த முருங்கை பிசினும். இப்போ எல்லாமே ஒன்றா அரைச்சி நிறைய டைலூட் பண்ணிக்கலாங்க. இதோட புளிச்ச மோர். எப்பயுமே ஒரு செடி வந்து நல்லா அந்த வளர டைமில் நம்ம கொடுத்தோம்னா இந்த மாதிரி புளிச்ச மோர் நல்லா ஒரு 5-6 நாள் அப்படியே மூடி வச்சிட்டோம்னா நல்லா பாக்டீரியா நிறைய உருவாகுங்க. அந்த புளிச்ச மோரை நம்ம கொடுத்தோம்னாவே நிறைய செடியில் காய்கள், கனிகள்லாம் நம்மளுக்கு நல்லா கொடுக்கும். அதையும் இதோட ஒன்றா சேர்த்திட்டேங்க. நல்லா புளிச்சிருக்குது. இப்போ இதையுமே நான் தண்ணியில் டைலூட் வந்து பண்ண போகிறேன். இதோட இன்னும் கடலை புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கும் ஊற வச்சுருக்கிறேங்க. அதையும் எல்லாம் ஒன்றா சேர்த்து இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன். நிறைய அந்த அடித்தண்டிலிருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறையா சின்ன சின்ன குட்டி குட்டியாக நம்மளுக்கு அந்த அந்த வேர்லேருந்தே நம்மளுக்கு வளர ஆரம்பிக்குங்க. அந்த பட்ஸு எல்லாமே நம்மளுக்கு பூக்கள் நிறைய வரும். மெயினாக அந்த தளிர் வருது பார்த்திங்களா, அந்த குட்டி குட்டியாக தளிர் வர்றதெல்லாம் நிறைய அந்த வேர்லேருந்தே நம்மளுக்கு வர ஆரம்பிக்குங்க. நிறையா வந்து பக்க கிளைகள் நிறையா வரும். இதை கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான இது வந்து உரங்க. இது வரைக்கும் இது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் வந்து கேமரா ஷேக் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், நம்ம எப்போ உரம் கொடுத்தாலும் அந்த கீழே மண் வரைக்கும் இறங்கணுங்க. அந்தளவுக்கு கீழே வெளியே வரட்டும், அந்தளவுக்கு கொடுங்க பார்த்து. இப்போ பாருங்கள், நிறைய ஒரு லிட்டர் அப்படியே கொடுக்குறேங்க. கொடுத்துட்டு எப்பயுமே நம்ம உரம் இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக தண்ணீர் விடணுங்க. நம்ம எப்படி உடம்புக்கு நம்ம மருந்து சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறோமோ அதே மாதிரி தான் செடிகளுக்கும் நாம் எப்போ வந்து உரம் கொடுத்தாலுமே, எந்த விதமான லிக்விட் உரமாக இருந்தாலும் சரி, சாலிட் உரமாக இருந்தாலும் சரி, நம்ம எது கொடுத்தாலுமே உடனடியாக நம்ம வந்து
தண்ணீர் கொடுக்குறேங்க. இப்போ இதை வந்து தண்ணி வந்து நல்லா டியூப் போட்டு எல்லாம் செடிகளுக்கு பண்ணுவேன். பாருங்கள் எவ்வளோ நிறைய புதுத்தளிர்கள் வந்திருக்குது. கேமராவை கொஞ்சம் திருப்பி வச்சுட்டேங்க. கண்டிப்பாக இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் அந்த பூக்கள் அழகாக வந்திருக்குது. ரோஸ் மட்டும் இல்லைங்க, நீங்கள் எல்லா வித பூச்செடிகளுக்கும் போடலாம். காய்ச்செடிகளுக்கு இதை கொடுக்கலாங்க. க்ரோத் நல்லா அவ்வளோ அருமையாக வரும். அது இந்த காய்ச்செடியாக இருந்தால் உங்களுக்கு நல்ல காய்கள், நிறைய காய்கள் விடுங்க. இந்த ஆடிப்பட்டங்கிறதுனால இன்னமே வந்து நம்மளுக்கு அதனுடைய வளர்ச்சி வந்து நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். மெயினாக அதில் இருக்கிற நுண்ணுயிர் பெருக்க ஜாஸ்தியாக இருக்குங்க.